வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய தேர்ட் சாப்டரில் செகண்ட் கிளாஸுப்பா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற லெசனில் வந்துட்டு நாம் ஒரு 3 ஹெட்டிங்ஸாக பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். அந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் படிக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு டேட்டானா பார்த்தோம். அப்போ டேட்டா அப்படின்னா நம்ம கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். டேட்டாபேஸ் அப்படின்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் டு தி பர்டிகுலர் லொக்கேஷன், அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு பேர் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு. ஸோ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் தட் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா இல்லையா, ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம என்னென்னா சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணணும். அதாவது நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுறதுக்காகவும் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொவைட் பண்ண ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸுக்கு பேர் தான் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்னென்னா அதில் வந்துட்டு நிறைய இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஃபைனலாக வந்துட்டு டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ சிஸ்டமுக்குள்ளே நம்ம கொடுக்குற இன்பில்டட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸஸை வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அண்டு புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் என்னென்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா. இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரீஃபாக எல்லாமே நம்ம டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா எவல்யூஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டேட்டாஸு, ஸோ விச் டைப் ஆஃப் டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் தட் டேட்டா பேஸு. ஸோ என்னமா டேட்டாலாம் அது கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸு. அப்போ என்னென்னா ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கலர் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த கலர்னால் இப்போ ரெட்டு, க்ரீன், ப்ளூ. இன்கேஸ் வந்துட்டு கலரில் கொடுத்து நம்ம போயிட்டு பென்சில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு வருமா, வராது. ஸோ அப்போ மேட்ச் ஆகிற ஒரு ரிலேட்டடான டேட்டா ஐட்டம்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா வந்துட்டு இந்த டிபிஎம்எஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருக்கிற டேட்டாஸில் அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொன்னாங்க. ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எவல்யூஷன் பார்த்தோம். ஸோ எப்படி டிபிஎம்எஸ் வந்துட்டு இதனால் எந்த காரணத்தால் டிபிஎம்எஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கம்ப்யூட்டரில் வந்துட்டு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டு ஸ்டோர் மீன்ஸ் என்னென்னா நம்ம கிரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதாண்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம டிபிஎம்எஸ் வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணாங்க, எப்போ இருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதை எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணாங்க, டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணாங்கன்னா யூஸிங் தி பஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லிமிடேஷன்ஸ் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா ஃபைல் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ செகண்டாக பண்ணது ஃபைல் சிஸ்டம்ஸ்ப்பா. ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ப்ரீடெசஸர், முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் முன்னோடின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாபேஸ் வந்து டிபிஎம்எஸ் வரதுக்கு யார் முன்னோடியாக இருந்தாங்கன்னா ஃபைல் சிஸ்டம்ஸு. ஸோ என்னென்னா அதில் சம் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. என்னென்னா ஃபைல்ஸ்லாம் ஓகே தான். ஸோ நிறைய ஃபைல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த ஃபைல்ஸில் பார்த்தோம்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வேஸில் வந்துட்டு அந்த ஃபைல்ஸில் இருக்க அந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேண்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில் அக்சஸ். ஸோ 3 டைப்ஸ். இண்டெக்ஸ்டு அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர் நம்பர் நம்ம வந்துட்டு நம்ம ஃபைல் நேம் கொடுத்து வைக்கிறோமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ அந்த 10ல் பார்த்தீங்கன்னா அதில் செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். 11 அப்படின்னா அதில் செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குரூப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸர் வச்சு யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ இன்னொன்று ரேண்டம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைலை எடுத்துக்கிறது. ஸோ எங்கங்கே போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சரி, வரிசையாக இல்லாமல் வரிசையற்ற முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா நான் எனது சீக்வன்ஸில் அப்போ ஆர்டரா. ஸோ வந்து இப்போ 10 ஃபைல்ஸ் இருக்கோம்னா அப்போ ஆர்டராக தான் பார்ப்பேன். எனக்கு 8th ஃபைல் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஃபைல், செகண்ட் அப்படியே அப் டு நான் 7 வரைக்கும் வந்தால் தான் 8th ஃபைலுக்கு போக முடியும். ஸோ அது சீக்வன்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது சம் லிமிடேஷன்ஸ் நமக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னா தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா டூப்ளிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் ஹை மெயின்டெனன்ஸ், தேர்ட் ஒன் செக்யூரிட்டி. ஸோ நம்ம டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னா தமிழில் தரவு நகலாக்கம் அப்படின்னு சொன்னால், ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் அதுக்குன்னா அதை வந்துட்டு நம்ம பராமரிப்பு பண்ணுறதுக்கு அதிக பராமரிப்பு தேவைன்னு சொன்னோம். செக்யூரிட்டியை பார்த்தோன்னா பாதுகாப்புன்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேட்டா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டூப்ளிகேஷனாக வந்துட்டு சேம் டேட்டா வந்துட்டு என்னென்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறது. சேம் டேட்டாவை நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதனுடைய டூப்ளிகேஷன் வந்துட்டு நிறையா வரும். அப்போ அதிகமான ஸ்பேசஸ் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும்னு சொன்னோம். நிறைய காப்பீஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹை மெயின்டெனன்ஸ். ஸோ நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது என்ன அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு அட் அ டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அட் அ டைமில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலையே வந்துட்டு திருப்பி பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே அதாவது டி ட்ரைவ்லையும் இருக்கும், எஃப்லையும் இருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னோம். செக்யூரிட்டி வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து சேஃப் கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கனால தான் நெக்ஸ்ட் டைம் என்ன டிபிஎம்எஸ் கான்செப்ட் வந்து ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இனி பார்க்க போகிறோம். ஸோ டிபிஎம்எஸ் கான்செப்ட்டுக்கு அதுக்கு தான் வந்தோன்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ தேர்ட்
டாபிக் வந்துட்டு டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஸோ இப்போ தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம்பா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ எந்த ஒரு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், டிபிஎம்எஸ் எந்த ஒரு டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி அப்படின்னா எந்த ஒரு டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சர்டன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். இப்போ நம்ம என்னென்னா இப்போ HTML படித்தோமா இல்லையா. ஸோ HTML நம்ம எதுக்காக படித்தோம் அப்படின்னா நம்ம வெப் டிசைனிங் அந்த பர்பஸ்க்காகலாம் சொன்னோம். அந்த நான் இங்கே பாருங்கள், நீங்கள் கன்ஃபியூஸாக பண்ணிக்க தேவையில்லை. நம்ம 11th வந்துட்டு நம்ம செகண்ட் வால்யூம்னா HTML படித்தோமா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். நான் அப்போயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அது வந்து சர்வர் சைடு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம நெட்டில் வந்துட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம். நம்ம என்ன கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே டெஃபினேஷன் வருது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் கொடுத்தோடனே அந்த லிங்க் வந்துட்டு அங்கே சர்வருக்கு போகும். அங்கே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரும். அதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து சர்வரில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமிங் தான். ஸோ அங்கே எல்லாமே ஸ்டோர் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, பேக்கப் வச்சிருப்பாங்க. நீங்கள் எப்போ அங்கே நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அங்கே ரெஸ்பான்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான் சிமிலர். நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்துட்டு இந்த டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக டிபிஎம்எஸ் அப்படி டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டேட்டாஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ பேசிக்காக டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள். நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னா RDBMS, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ODBMS. பாருங்கள், there exist few standards that are applicable to all forms of database management system like. அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஎம்எஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 2 ஸ்டாண்டர்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா RDBMS அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா ODBMS. ஷார்ட்டில் இது வந்து அப்ரிவேஷன்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு டேட்டாபேஸாக எந்த ஒரு டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் இந்த 2 ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஒன்று ரிலேஷனல் டேட்டாபேஸாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். இந்த 2 ஃபார்மில் தான் அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்ம வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே பாருங்கப்பா, நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் 2 கான்செப்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. இந்த 2 ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா அது ரிலேஷனலாக இருந்தாலும் சரி அல்லது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு 2 பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ 2 கான்செப்ட் வந்துட்டு என்னென்னா அதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது 2 சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த டேட்டாபேஸ் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு குட் டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸே, தமிழில் ஆசிட் பண்புகள், ACID அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு அக்ரோனிம் கொடுத்துருக்காங்க, விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ A ஃபார் அட்டாமிசிட்டி, C ஃபார் கன்சிஸ்டன்சி, I ஃபார் ஐசோலேஷன், D ஃபார் டியூரபிலிட்டி. ஓகேவா. ஸோ இந்த 4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்துட்டு ஓகே, இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். அப்படின்னு சொல்ல, அதாவது கட்டுப்பாடு, ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல் தமிழில் நம்ம சொல்கிறோம்ப்பா, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு அது அப்ரிவேஷன் சொல்லிட்டோமா, அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிசிட்டினா ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஈஸியாக உனக்கு வந்து கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரிங்க. நம்ம இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், சரியா. ஸோ அக்கௌண்ட் வச்சிருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம்க்கு போகிறோம். ஏடிஎம்க்கு போய்ட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், சரியா. உனக்கு ஈஸியாக அது ஆர்ட்ஸ் அப்படின்னாலும் உனக்கு அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் இது நம்ம சொன்னால் ஈஸியாக புரியும். ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அட்டாமிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா தமிழில் அணுக்கோப்பு. அட்டாமிசிட்டி அப்படின்னா அணுக்கோப்புன்னு சொல்கிறோம்பா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், போய்ட்டு ஏடிஎம்மில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பணம் வந்து என்ன பண்ணுறோம்னா அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா டெபிட் பண்ணுறோம், சரியா. வித்ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 10,000 இருக்குன்னா நீங்கள் 5,000 எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன 5,000 நீங்கள் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு பின் நம்பர் கொடுக்குறீங்க, அதை டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு 5,000 இது வித்ட்ராவல் கொடுக்குறீங்க. அது கரண்ட் அக்கௌண்ட்டா அல்லது மெயின் பேலன்ஸ் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருவா உங்களுக்கு அமௌண்ட் வருதா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகணும், அங்கே அப்டேட் ஆகணும். என்ன ஆகணும், 10,000 மெயின் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீ 5,000 எடுக்கிற அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கணும், 5 இருக்கணும். அந்த அப்டேட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அப்போ அப்டேட் ஆகுதா. ஸோ அந்த அப்டேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது தான் என்னென்னா வந்து அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அணுக்கோப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டாமிசிட்டி ஃபாலோஸ் தி thumb rule, all or nothing while updating the data in database for the user performing the update operation. அப்போ யூசர் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, ஏதாவது இது டீட்டெயில்ஸ் டேட்டாவில் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் நம்பர் ஒன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை நான் வேறு நம்பர் மாற்றணும், நான் நம்பர் வந்துட்டு வேறு நம்பர் நான் வந்துட்டு புதுசாக வேறு நம்பர் வாங்கிட்டு நான் மாற்றணும்னா இப்போ இது பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணப்போ அப்டேட் பண்ணணும், போய் நம்ம அங்கே சொன்னோம் அப்படின்னா தான் அந்த மொபைல் நம்பர் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். எனக்கு வந்து நான் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன வந்துட்டு லிங்க் ஆகும் இல்லையா. ஸோ ஆதார் கார்டு நான் வந்துட்டு போய் லிங்க் பண்ணுறது, ஆதார் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ண கொண்டு போய் அங்கே இது பண்ணுறது. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுறோம். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய டேட்டா பேஸ், என்னுடைய அட்ரஸ் ஆகட்டும், அடுத்து மற்ற அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏதாவது நம்ம ப்ராசஸை வித்ட்ராவல் பண்ணுறதாலும் சரி, கிரெடிட் பண்ணுறதாலும் சரி, நான் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, அது என்டையர் டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுற மாதிரி அந்த அப்டேட் ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாமிசிட்டி. அது பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அந்த அட்டாமிசிட்டி அப்படிங்கும்போது என்னென்னா, நான் வந்துட்டு அப்டேட் பண்ணனா கரெக்டாக அப்டேட் ஆகணும், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா நத்திங் வரணும். அதான் பாரு, ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்து அல்லது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரி. அனைத்து அல்லது அனைத்துனா ஆள் நம்ம சொல்லுவோம், நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே ஆல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். ஸோ அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாருங்கள். Next, this update operation is called as transaction and it either
கமிட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங். அப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங் அப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஒன்றா வந்து என்ன ஆகலாம், நமக்கு கரெக்டாக வந்துட்டு நமக்கு டெபிட் ஆகலாம் அல்லது கிரெடிட் ஆகலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆல் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஆகுதுன்னு அர்த்தம். நத்திங் அப்படின்னா எதுவுமே பண்ண நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணினேன் அப்படின்னா அங்கே அப்டேட் ஆகும். நான் எதுவுமே பண்ணலை, என்னுடைய டேட்டாபேஸ் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, என் டேட்டாவில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை அப்படின்னா என்னென்ன வரும், எனக்கு அப்டேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்னு வரும். இதுதான் என்னென்னா உனக்கு அட்டாமிசிட்டி. புரிஞ்சுதா அப்போ உனக்கு? அப்போ அட்டாமிசிட்டினா அணுக்கோப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலாக வந்துட்டு எதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் நம்ம என்னோட டேட்டா பேஸ்லேயே அல்லது என்னுடைய வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு நான் எதாவது டேட்டா பேஸ்னாவே பர்சனல் டேட்டாஸ் தான். அந்த டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணதாக இருக்கலாம். எதில் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்டேட் ஆகிடும். நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னா அது வந்து நத்திங், எதுவுமே பண்ணலான்னு ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு டிபெண்ட் மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு அட்டாமிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி இன்ஷூர்ஸ் தட் தி சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ டு பி கான்ஸ்டன்ட் அட் எனி டைமு எனி கிவன் இன்ஸ்டன்ஸு. ஸோ எனி கிவன் இன்ஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டேட்டாவில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக என்ன இப்போ நான் 5000 கொடுக்குறேன் அப்படின்னா 5000 நான் என்ட்ரி பண்ணுறேன், எனக்கு 5000 அமௌண்ட் வெளில வரணும், அந்த மாதிரி வரணும். அப்போ வந்தது அப்படின்னா அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறது எனக்கு கிடச்சிது அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா? ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்துட்டு நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் இன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன். ஸோ நான் ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்காக அப்போ நான் அமௌண்ட்டை நான் பின் நம்பர் கொடுக்குறேன், அமௌண்ட் என்ட்ரி பண்ணுறேன், அங்கே அமௌண்ட் இருக்கணும். நான் 5000 கொடுக்குறேன், அங்கே அமௌண்ட் இருக்கணும், 5000 இருந்தால் தான் எனக்கு வரும். அப்போ அதை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் நீடட் டியூரிங் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடன்நிகழ் பரிவர்த்தனை. ஸோ டிரான்சாக்ஷன்னா பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம், கன்கரண்ட்னா அதாவது கன்கரண்ட்டாக தொடர்ச்சியாக பண்ணுறது. ஸோ உடன்நிகழ் அப்படின்னா உடனே பண்ணுறது. ஸோ அதான் கன்கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி, ஐசோலேஷன் அப்படின்னா தமிழில் தனித்த நிலை. ஐசோலேஷன்னா என்னப்பா, தனித்த நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏடிஎம் இதுக்கு போகிறேன். ஸோ ஏடிஎம் மெஷினில் போகிறேன். ஸோ மெஷினில் போய்ட்டு ஒரே மெஷின்லேயே 2 பேர் அட் அ டைமில் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நானும் வரேன், நீங்களும் வரீங்க. ஸோ 2 பேர் போகிறோம். அப்போ என்னென்னா அங்கே போய்ட்டு ஒரே ஒரு மெஷின் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், 2 பேரும் போய் அட் அ டைமில் கார்டை போட்டு நம்ம அமௌண்ட் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணோன்னா அவங்க அமௌண்ட் போட்டு அவங்க டேட்டா பேஸ் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் போவாங்க. அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா தனித்த ஐசோலேஷன். அப்போ நான் என்னென்னா அவங்கள வந்துட்டு ஒருத்தர் இப்போ வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அப்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ அதை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு இது ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? அதுதான் இங்கே வந்துட்டு சேம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈஸியாக. when multiple users do the transaction by accessing same object at the same time. அப்போ சேம் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அந்த சேம் ஏடிஎம். சேம் டைம்னா அட் அ பர்டிகுலர் டைம். சரியா? இப்போ நான் இந்த டைம் போனால் அவங்களும் வராங்க. அப்போ ஒருத்தராவது வெயிட் பண்ணணுமா இல்லையா? அப்போ அதுதான் என்ன அந்த மாதிரி பண்ணுறது அந்த ட்ரான்சாக்ஷன் என்ன கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன். அப்போ ப்ளஸ் என்ன பண்ணலாம்னா இப்போ ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு டைம் தான் கார்டு பண்ணணும் கிடையாது, எத்தனை டைம் வேணாலும் என்ன பண்ணலாம், கார்டு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுக்கலாம். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா இன்னொருத்தர் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதான் ஐசோலேஷன் சொல்கிறாங்க, கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் உடன்நிகழ் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டு ப்ரிவென்ட் தி கன்ஃப்ளிக்ட் இன் டேட்டா பேஸ் அப்டேட் தி ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் யூசர் அண்ட் சீரியலைசரு. அப்போ அதர் யூசர்னா அப்போ 2 பேர் வராங்க அல்லது 4 பேர் வராங்கன்னா அப்போ 1 by 1 யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க பண்ணணும், அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அந்த மாதிரி என்ன அவங்க என்ன பண்ண அவங்கள தனிமைப்படுத்தி வச்சு என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஆர்டராக விடணும் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ நோன் இஸ் டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி. டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிலைத்தன்மையின் அளவு. டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிலைத்தன்மையின் அளவு. அப்போ எத்தனை பேர், அப்போ 2 பேர் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு டைம் ஆகும் இல்லையா? அப்போ 10 பேர் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிக டைம் எடுக்கும். அப்போ எவ்வளோ டைம் ஒரு யூசர் வந்துட்டு அவங்க அப்டேஷனை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் அந்த யூசர்ஸ் அண்ட் அந்த டைம் தான் என்னென்னா உங்களுக்கு நிலைத்தன்மையின் அளவு டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டி ஃபார் டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டியூரபிலிட்டி அப்படின்னா நீடித்த திறன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as the systems ability to recover all committed transaction during the failure of storage of the system. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஈஸியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏடிஎம்க்கு போகிறீங்க, போய் அமௌண்ட் என்ன பண்ணுறீங்க, கார்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, உள்ள நீங்கள் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பின் நம்பரையும் கொடுக்குறீங்க, அமௌண்ட்டு வந்து இப்போ 10,000 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஆனால் அங்கே மெஸ்ஸில் வந்துட்டு அமௌண்ட் இல்லை அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம். சரி, அமௌண்ட் இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அமௌண்ட் வெளில வரல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் என்ன ஆகணும், நீங்கள் நம்ம பயந்துருமா இல்லையா, நம்ம வந்துட்டு பின்னும் போட்டோம்
எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். அங்கே வந்துட்டு என்ன வந்துச்சு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வருது. அப்போ கம்ப்ளீட்டட்னு வருது, ஆனால் அமௌண்ட் வெளில வரல. சரியா, நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வெயிட்டிங் நம்ம சொல்லிட்டு வருமா இல்லையா. ஸோ வந்துட்டு ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு என்னென்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம மெசேஜ் வரும். அப்போ அங்கே வரும்போது என்ன பணம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்லேருந்து வரல, ஆனால் நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வருது. அப்போ என்ன நம்ம பயந்துருமா இல்லையா, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், அமௌண்ட் வரல, அப்போ எங்கள் அமௌண்ட் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா. அப்போ உடனே என்ன ஆகும்னா உனக்கு மொபைலுக்கு மெசேஜ் வரும். என்ன ஆகுனா உங்களுக்கு அங்கே பணம் இல்லைன்னு தெரியுது, உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் அந்த மாதிரி தான், அதுதான் ரியல் இல்லையா. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அங்கே அந்த ஏடிஎம் மிஷினில் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இல்லை. நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5000 கொடுத்தீங்க, ஆனால் 3000 தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3000 வராது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னா அது இருந்தால் அந்த அமௌண்ட் இருந்தால் வரும், இல்லைனா வராது. ஓகேவா. அப்படி இருக்கும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு வந்துடும். என்னன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். சரி, அமௌண்ட் வந்துட்டு என்ன கிரெடிட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அது ஆட்டோமேட்டிக் இது வைக்காமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நீங்கள் போய் என்னன்னா பேங்க்கில் போய் பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு 99% வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துரும்பா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த சிஸ்டமில் ஏதாவது எரர் இருந்தது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஏன்னாங்கண்ணா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷனில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நமக்கு வந்துட்டு லாஸ், அந்த யூஸருக்கு வந்துட்டு லாஸ் வராமல் பார்த்துக்கிறதா வந்துட்டு இந்த டியூரபிலிட்டி நீடித்த திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா. ஸோ தீஸ் ஆர் ஆர் தி 4 என்ன சொல்கிறாங்க 4 கான்செப்ட்ஸு. ஸோ ஆசிட் அப்படின்னு சொன்னோம். சரியா, 4 கான்செப்ட்ஸ் யூஸ்டு ஃபார் தி டிபிஎம்எஸ்ஏ. ஸோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், ஆசிட் பண்புகள், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஏ ஃபார் அட்டாமிசிட்டி, சி ஃபார் கன்சிஸ்டன்சி, ஐ ஃபார் ஐசோலேஷன், டி ஃபார் டியூரபிலிட்டி. புரிஞ்சுதாப்பா. அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, அமௌண்ட் மணி டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதை எக்ஸாம்பிளாக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட்னு சொன்னோம். ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் தமிழில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் தி டிபிஎம்எஸ் மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங். ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், டேட்டா ஷேரிங். ஸோ டேட்டா ஷேரிங்னா தரவு பகிர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். when the same data is shared among multiple users, proper access control is needed and privilege of changing the application's data item is controlled through locking. ஒன்றும் இல்லைப்பா, ஈஸியான கான்செப்ட் புரிஞ்சுதா. என்ன சொல்கிறாங்க நான் பாருங்க, ஈஸியாக சொல்கிறேன். கன்கரண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க, கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஒன்று கிடையாது, கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நிறைய பேர் இப்போ டேட்டா வந்துட்டு என்னென்னா இப்போ ஒரு இது வந்து ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன கார்டு போட்டு அமௌண்ட் எடுக்கிறோம், ஏடிஎம்ல என்ன பண்ணுறோம் அமௌண்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த லிமிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்டில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 50,000 எடுக்க முடியும், இந்த கார்டு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் போட முடியும், 3 டைம்ஸ் போட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், 4 டைம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ அமௌண்ட் 15,000 தான் எடுக்க முடியும், 0 பேலன்ஸ் எடுக்க முடியும், அமௌண்ட் வந்துட்டு 500 இருந்துட்டு தான் எடுக்கணும். இந்த ரூல்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது அது என்னன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா போட்டுட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ போட்டுட்டு சும்மா என்ன அமௌண்ட் ஒரு யூஸரே வந்துட்டு அமௌண்ட் நிறைய எடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் ரிமைனிங் யூசர்ஸ் வந்து அமௌண்ட் கிடைக்காம போயிடும். அப்போ அந்த கார்டு பார்த்திங்கன்னா இப்போ 3 டைம்ஸ் பண்ணுவோம், 4 டைம்ஸ் பண்ணுவான்ட்டு அந்த கண்ட்ரோல் இருக்கும். அதுதான் கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதான் சொல்கிறாங்கன்னா செட் அமௌங் மல்டிபிள் யூசர்ஸ். அப்போ சேம் டேட்டாவே அப்படிங்கும்போது என்னென்னா அப்போ சேம் டேட்டா மீன்ஸ் இங்கே என்ன அப்படின்னா ஒருத்தரே வந்துட்டு நிறைய டைம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மிஷினில் அப்போ அங்கே நமக்கு வந்துட்டு என்னென்னா அங்கே லேகிங் ஆகாங்க, அமௌண்ட் மணி ப்ராப்ளம் வரும். அப்போ மற்ற யூசர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அதுதான் கன்கரன்சி கார்டு. அப்போ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. அதுதான் அந்த லிமிடேஷன் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படிங்கிறது. அமௌண்ட்டு வந்துட்டு லிமிட்டட் அமௌண்ட். ஓகேவா. நீங்கள் பர்டிகுலர் டைம் டைமில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதிக அமௌண்ட் கூட கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி எடுக்கிறது. ஸோ அதை சொல்கிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா ஐட்டம் இஸ் கண்ட்ரோல் த்ரூ லாக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நமக்கு ஏதோ மாற்றி போடுறோம். இப்போ பின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம மாற்றி போட்டோம், மொபைல் மாதிரி தான் பின் நம்பர் என்ன பண்ணுறோம் நமக்கு இருக்குமா இல்லையா, பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பரை வந்து நம்ம போடுறோம், ஃபஸ்ட்டு போடும்போது என்ன மாற்றி போடுறோம். ஸோ திருப்பி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திருப்பியும் போடுறீங்க, ஏதோ மறந்துட்டீங்க, இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் இருக்கும், ஒரு 3 டைம்ஸ் அல்லது 4 டைம்ஸ் என்ன பார்க்கும். நம்ம எப்படி வந்துட்டு மொபைல் லாக் ஆகுதோ அதே மாதிரி இந்த மெஷின் என்னன்னா லாக் ஆகிடும். மெஷின் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் வந்து லாக் ஆகிடும். புரியுதாப்பா. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் டேட்டா பேஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ண தான் நீங்கள் டிரான்சாக்ஷன்றது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண பரிவர்த்தனை எல்லா டிரான்சாக்ஷனையும் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்பொழுது வந்துட்டு அந்த டேட்டா பேஸில் வந்துட்டு ஏதாவது வந்து தப்பாக மிஸ்டேக் ஏதாவது நடந்தது அப்படின்னா என்னென்னா லாக் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அப்போ லாக் ஆகிடுச்சு என்ன ஆகும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ வேறு தான் நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஏடிஎம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பின் நம்பர் வந்துட்டு கரெக்டாக பார்க்காம நம்ம ஏடிஎம் கார்டு வந்து இருக்குது, அவங்க வந்துட்டு தப்பாக வந்துட்டு பின் நம்பர் போட்டாங்கன்னா லாக் ஆகிடும். அப்போ லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வந்துட்டு நம்ம பேங்க்கில் போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த லாக் வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணோம் யூஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாமே ஏசேஷன் நடக்கிறதா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறனால என்ன ஆகுனா நமக்கு அந்த டிபிஎம்ஸ் வந்து ஒரு குட் டிபிஎம்எஸ். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம
ஒரு நம்பிக்கை இருக்கும், ரிலையபிலிட்டி இருக்கும். சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த 2 கான்செப்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசிட் பண்புகள், ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். ஸோ இந்த 2 பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஒரு டிபிஎம்எஸ் வந்துட்டு நல்ல டிபிஎம்எஸ் அல்லது அது என்னது பெஸ்ட்டாக அல்லது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து பேசிக் கான்செப்ட், என்ன டிபிஎம்எஸோட பேசிக் கான்செப்ட்டுப்பா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு டேட்டாபேஸ் மாடல்ஸ் நிறையா இருக்குது. டேட்டாபேஸ் மாடல்ஸ் அது தரவுத்தள மாதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டோம் டிபிஎம்எஸ் அப்படின்னா 2 ஃபார்மேட்டில் இருக்கும், ரெண்டு விதமான ஃபார்மில் தான் வந்துட்டு அது உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், ஒன்று RDBMS ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ODBMS அப்படின்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ரெண்டையும் வந்துட்டு என்னென்னா அதை ரெண்டு ரிலேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நமக்கு என்னது டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்குது. எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸே இருக்குப்பா. சரியா? அந்த 4 டைப்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். So the database technology came into existence in terms of models with relational and object relational behavior. அப்போ அது ரெண்டையும் ஆப்ஜெக்ட் அண்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலில் வந்துட்டு பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு நம்ம டேட்டாபேஸ் மாடல்ஸ் வந்து டெக்னாலஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க இந்த டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிறது நம்ம டேட்டாபேஸ் டெக்னாலஜி தான். இந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸும் யூஸ் பண்ணி அந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ there are 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா தரவுத்தள மாதிரிகள்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். Second one is network model. Okay, second one is network model. Third one is relational model. Fourth one is object oriented database model. Object oriented database model. Okay, so third உங்க பாருங்க, ஃபஸ்ட் ஒன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க்குப்பா. ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். ஸோ தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இன் தி டிபிஎம்எஸ் கான்செப்டே. ஓகேவா? இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா RDBMS அண்ட் ODBMS. ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாமா? ஸோ பாருங்கப்பா, நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் ஈஸியாக சொன்ன புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். தமிழில் பார்த்தீங்கன்னா படிநிலை தரவுத்தள மாதிரி. தமிழில் படிநிலை தரவுத்தள மாதிரி. ஸோ இது என்ன பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் ஈஸியாக கான்செப்ட் சொல்லிடுறேன். தி ஃபேமஸ் ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் IMSA. ஸோ ஃபேமஸாக யூஸ் பண்ணுற ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் என்னென்னா IMSA, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் IBMS ஃபஸ்ட்டு DBMS. ஸோ இந்த ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிறதா IBM கம்பெனி நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ்ஸாக எதை யூஸ் பண்ணாங்க, முதல்ல டேட்டாபேஸை எந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நமக்கு கிரியேட் பண்ணாங்க, மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வந்துட்டு என்னது ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் தான் முதல்ல அவங்க யூஸ் பண்ண டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம பதிவு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ரெக்கார்ட்னா பதிவுன்னு சொல்லுவோம். ஸோ ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பு லைக் எ ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? தி கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாஸ் கால்ட் as ரெக்கார்ட் டைப்ஸு which are equivalent to tables in relational model. The individual records are equal to rows. ஓகேவா? ஓகே, இந்த ஒரு பேராகிராஃப் நம்ம சொல்லிட்டோம். நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு ஹையரார்க்கிக்கல் மாடல் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஹையரார்க்கிக்கல் மாடல்னு சொல்லி இது வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா IMS வந்து யூஸ் பண்ணாங்க, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் IBM கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு யூஸ் பண்ண டிபிஎம்எஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையரார்க்கிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கான்செப்ட்டுக்குள்ள வரும். ஸோ இங்கே எப்படி வந்து அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேபிள் அப்படின்னா நம்ம என்ன கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஒரு டேபிள் அப்படின்னா அந்த ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும், காலம் நேம்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம 11th சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரெக்கார்ட்னா ஒன்றுமே கிடையாது, ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அந்த ஃபுல் அந்த என்டையர் அது கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? சிங்கிள் பாக்ஸ் கிடையாது, வந்து என்ட்ரின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அந்த என்ட்ரின்னு சொல்ல வந்துட்டு என்ட்ரி அப்படின்னு என்ட்ரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ என்டையர் ரோ இருக்கும் பார்த்தீங்களா, ஹரிசாண்டலாக இருக்கும், கிடைமட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிடைமட்டமாக இருக்கிறது அந்த வரிசை அது என்னன்னா நம்ம ரோ அல்லது ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வந்துட்டு இருக்குமா இல்லையா, நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குமா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கலர், ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி நம்ம டேட்டாவை என்ட்ரி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ அதை ஒவ்வொன்றுக்கு பேர் தான் வந்துட்டு ரெக்கார்டு, பதிவு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே எப்படி வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, இந்த டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா லைக் பேரண்ட்
சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சரு. உங்களுக்கு தெரியும் மரம், ட்ரீ ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து மரம். ஸோ மரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு விதை போடுறோம். விதையிலிருந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு செடி வருது. அப்போ ஃபஸ்ட்டு வேர் உருவாகுது. வேர்லேருந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு தண்டு வருது. தண்டுலேருந்து வந்துட்டு பிரான்ச்சஸ் கிளையெல்லாம் வருது. அப்போ இலை வருது, லீவ்ஸ் வருது. அப்புறம் வந்துட்டு காய் வருது, கனி வருது. உங்களுக்கு அதில் இருந்து பூவெல்லாம் பூ காய் கனின்னு சொல்லுவோம். கடைசியில் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்து இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னாங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதாவது இப்போ சிங்கிளாக இருக்குது. அப்போ நிறைய அதிலிருந்து நிறைய பிரான்ச்சஸ் போகும். அது இல்லாமல் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜென்ரேஷன் சொல்லலாம். சரியா? ஹியூமன் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஹியூமன் பீங்கோட ஜென்ரேஷன் சொல்லலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம தாத்தா இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம கிரேண்ட்பா. ஸோ தாத்தா இருக்காங்க. ஸோ தாத்தாவுக்கு வந்துட்டு 2 பையன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ 2 பையனுக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்துட்டு இப்போ அவங்களுடைய ஃபேமிலி கிரவுண்ட் இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். அப்போ அவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு என்ன அப்படியே வந்துட்டு என்ன ஜென்ரேஷன் வந்துட்டு என்ன வந்து பிரான்ச்சஸாக வந்து பிரியுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ யார் வந்து இங்கே ரூட்டு? அப்போ கிரேண்ட்பா. ஸோ கிரேண்ட்பா அப்படிங்கிற வந்து ரூட்டு. ஸோ அவர் ஒரு சிங்கிள் மேனில் வந்துட்டு என்ன நம்ம ஒரு பெரிய ஜென்ரேஷனே வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுனா இந்த ஹைரார்க்கல் டேட்டாபேஸில் வந்துட்டு ஒரு சிங்கிள் டேட்டா இருக்கும். அந்த சிங்கிள் டேட்டா என்ன ஆகணும் அப்படின்னா அந்த சிங்கிள் டேட்டா வந்து அப்படியே சின்ன சின்ன டேட்டா வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த மாடலில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ரெக்கார்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கிரேண்ட்பாங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா. கீழே கிரேண்ட்மா அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா. கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபாதர் சொல்லுவோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாதர் மதர் சொல்லுவோம். அப்புறம் கீழே சைல்டு சொல்லுவோம் இல்லையா? ஃபஸ்ட் வந்து கிரேண்ட்பா, அதுக்கப்புறம் ஃபாதர், அதுக்கப்புறம் சைல்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட இது அப்படியே அந்த ஜென்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா? அதை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் ரோஸ். அப்போ ரோ அப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் டு ரோஸ் அப்படின்னா நம்ம ரோவில் வந்துட்டு ஒவ்வொரு என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? அப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இது மாடல் மாதிரி தான் இந்த டேட்டாபேஸ் மாடல் வந்துட்டு டிசைன் ஆகியிருக்கோம். மேலே ரூட்லேருந்து அப்படியே நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த எபோ மாடல் have many advantages like less redundant data, efficient search, data integrity and security அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இது எல்லாம் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து ரிடண்டன்ட் டேட்டா அப்படின்னா டூப்ளிகேஷன் இருக்காது, நகலாக்கம் இருக்காது. அப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லெஸ் ரிடண்டன்ட், டூப்ளிகேஷன் இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ சேம் டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மல்டிபிள் டைம்ஸ் வந்து வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். அப்போ நான் வந்து தாத்தா இருக்காங்க, 2 பையன் சொன்னோம். அந்த 2 பையனுங்க வந்துட்டு கீழே வந்துட்டு 2 பொண்ணுங்க, இந்த பக்கம் 2 பசங்கன்னு வச்சுப்போமே. அப்போ நம்ம இந்த 2 பெரிய பையனுடைய பசங்க என்ன ஆகலாம், சின்ன பையன் வீட்டுக்கு போகலாம். அப்போ அந்த மாதிரி என்ன இந்த ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான் வந்துட்டு சேம் டேட்டா அப்படி. அப்போ நான் வந்து இங்கேயும் போல வச்சுப்பேன், பெரியப்பா வீட்டுக்கும் போகலாம், சித்தப்பா வீட்டுக்கும் போகலாம், அத்தை வீட்டுக்கும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா இருந்துச்சு, எஃபிஷியன்ட் சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோமா பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், பெரியம்மா பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அந்த தான் வந்து எஃபிஷியன்ட் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா வந்துட்டு அது அவ்வளோ துல்லியமாக. ஸோ அதை எவ்வளோ அதுக்குள்ளே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இப்போ எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, அப்போ எத்தனை மெம்பர்ஸ் மெம்பர்ஸோட கவுண்டிங் நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம டேட்டா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். திறமையானதில் என்னென்னா வந்துட்டு ஒருங்கிணைப்பு நம்ம சொல்லுவோம். டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாத்தா அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ்லாம் வரும். சித்தப்பான்னு சொன்னால் அவங்களுடைய ஃபேமிலி வரும், பெரியப்பான்னு சொன்னால் அவங்க ஃபேமிலி. அப்போ அந்த டேட்டானா ஒருங்கிணைக்கிறது. அப்போ அந்த டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அண்ட் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டினா வந்துட்டு அவங்களோட என்னென்னா நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் என்னென்னா இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னா வந்துட்டு என்னுடைய அட்வான்டேஜஸ். இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னுடைய அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க, என்னுடைய நன்மைகள்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எப்பவுமே வந்து ஒரு இது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து லிமிடேஷன்ஸும் இருக்கும் அண்ட் அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இது மூணும். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லிமிடேஷன்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட்டு. ஸோ லிமிடேஷன்ஸ் பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் அண்டு டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், லிமிடேஷன்ஸ் லைக் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஹேண்டிங் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்துட்டு ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது என்னென்னா அதோட நிற்க போகிறதில்ல. அப்போ வந்துட்டு என்னென்னா வருஷக்கணக்காக என்ன கோடிக்கணக்காக உங்களுக்கு என்னன்னா அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஜென்ரேஷன்ஸ்ங்கிறது கட் ஆகாது இல்லையா? போயிட்டே எப்படி வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அதை வந்து அதை ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அண்ட் டிஃபிகல்ட் இன் ஹேண்ட்லிங் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்போ பார்த்தோன்னா மெனி டு மெனி வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு சிங்கிள் ரூட்டு தான். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜென்ரேஷன்ஸ் அது தனியாக தான் இருக்கும். அதை நம்ம போயிட்டு வேறு மிங்கிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு லிமிடேஷன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அந்த இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஸ் நம்ம பின்னாடி ப்ரீஃபாக படிப்போம், ரிலேஷன்ஷிப்போட டைப்ஸில் படிப்போம். அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸு. ஸோ ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம மரம் மாதிரி தான். ஸோ லைக் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்து டேட்டாபேஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகி அந்த டேட்டாபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அது என்ன நம்மளுக்கு வந்துட்டு உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒவ்வொரு ரெக்கார்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈச் ரோ, அந்த ஒரு ரோ அப்படின்னா வந்துட்டு அந்த ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்கார்டெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஈச் ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜஸ் வந்துட்டு இருக்குது அண்டு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்ன நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா செகண்ட் என்னென்னா நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடல் அப்படின்னா வந்துட்டு வலையமைப்பு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வலையமைப்பு மாதிரி இதை பாருங்கள். தி ஃபஸ்ட்டு டெவலப்டு நெட்வொர்க் டேட்டா மாடல் வாஸ் IDSA. ஸோ ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண நெட்வொர்க் மாடல் என்னென்னா IDSA, இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோரே. இப்போ ஹைரார்க்கிகளில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம அங்கே சொல்லிட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு அதில் ஹைரார்க்கியில் வந்துட்டு IBMல யூஸ் பண்ணதாண்டு IMS, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். IMS அப்படிங்கிறத வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு யூஸ் பண்ண DBMS. அதுக்கப்புறம் வந்துட்டு IBM கம்பெனியில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண DBMS வந்து ஹைரார்க்கியல் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் நெட்வொர்க் மாடல் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண நெட்வொர்க் மாடல் என்ன அப்படின்னா IDSA. அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோரே. எங்கே அப்படின்னா ஹனிவெல் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ ஹனிவெல் அப்படின்னா கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனியில் தான் வந்துட்டு என்னென்னா இதை வந்துட்டு இந்த நெட்வொர்க் மாடல் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டுபிடிச்சு என்னன்னா டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு ஹைரார்க்கியல் மாடல் எக்ஸப்ட் தட் இன் திஸ் மாடல் ஈச் மெம்பர் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் ஓனரு. அங்கே யார் ஓனரு? கிரெயின்பா. சரியா? அங்கே வந்து ஒரே ஒரு ஓனர் தான். கிரெயின்பா அப்படிங்கிறது ஓனர். லாஸ்ட்டாக சைல்டு சொன்னோம் இல்லையா? அப்போ அவங்க வந்துட்டு லாஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஓனரு, லாஸ்ட் வந்து சைல்டு. அப்போ ஓனர் அங்கே கேட்டோம்னா நம்ம ஹைரார்க்கியில் என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரே ஒரு ஓனர் தான் சொல்லுவோம். கிரெயின்பா தான். அவர் தான் வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு அவர் தான். எல்லாமே அவர் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு தி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் இன் அ பெட்டர் வே. அப்போ இங்கே நெட்வொர்க் மாடல் என்ன பண்ணாங்கன்னா மெனி டு மெனி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம தாத்தா. ஸோ நம்ம தாத்தா கூட பிறந்தவங்க யார் இருப்பாங்க? நம்ம தாத்தா கூட பிறந்தவங்க அவருக்கு ஒரு தாத்தா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அங்கே வந்துட்டு நெட்வொர்க் ரெண்டே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தாத்தாலே வந்துட்டு பெரிய தாத்தா, சின்ன தாத்தா அப்படி சொல்கிறோமா இல்லையா? அவங்களுக்கு பிறந்த தங்கச்சி, அத்தை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்துட்டுனா மோர் தென் ஒன் ஓனர். அப்போ அந்த தாத்தாலே பார்த்தோன்னா அப்போ தாத்தா மட்டும் இருந்தாங்கன்னா அது வந்துட்டு என்னென்னா ஹைரார்க்கியல். தாத்தாவுக்கு பக்கத்தில் நம்ம பெரிய தாத்தான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்ன நெட்வொர்க் பண்ணுறோம், வலையமைப்பு பண்ணுறோம் பார்த்தியா? அது நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறப்போ மோர் தென் ஒன் ஓனர் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு நெட்வொர்க் மாடல். சிங்கிள் ஓனர்னா ஹைரார்க்கியல்ப்பா. மோர் தென் ஒன் ஓனர் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அது இது வந்துட்டு நம்ம இந்த நெட்வொர்க் மாடலில் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. திஸ் மாடல் ஐடென்டிஃபைடு தி 3 டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸு. இது எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது? 3 காம்பனன்ட்ஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா அண்டு லாங்குவேஜ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டு. அப்போ என்ன சொல்கிறேன்னா 3 காம்பனன்ட்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. அங்கே வந்துட்டு அதெல்லாம் சொல்ல இங்கே 3 காம்பனன்ட்ஸு. ஸோ 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்கீமா வலையமைப்பு ஸ்கீமா அப்படின்னு ஸ்கீமானா தமிழில் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வலையமைப்பு திட்டம் சொல்லுவோம். சப் ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னா தரவு மேலாண்மை அப்படின்னு தரவு மேலாண்மைக்கான மொழி. தமிழில் பாருங்கள் என்னென்னா 3 தரவுத்தள கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கூறு என்னென்னா வலையமைப்பு திட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா துணை திட்டம், அடுத்தது பார்த்தீங்கன்னா தரவு மேலாண்மைக்கான திட்டம் அப்படின்னு மொழி, தரவு மேலாண்மைக்கான மொழி. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க் மாடல் வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கப்பா நம்ம ஹைரார்க்கியல் டேட்டாபேஸ் மாடல்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னோமா இல்லையா? நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அல்லது நம்ம பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ கம்பெனின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியில் பாருங்கள் யூசர், மெஷின், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்குது, பர்சனல் இருக்குது, மெஷின்ஸ். அப்போ கம்பெனிங்கிறதா நம்ம ஈஸியாக சொன்னோம்னா கம்பெனிங்கிறது கிரெயின்பா. இந்த யூசர், மெஷின்ஸ், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய என்னது சைல்டு, நம்ம ஃபாதராக இருக்கலாம், மதர், அப்புறம் ஆன்ட்டி, அங்கிள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ கீழே வரது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பேரண்ட்டு, மேலே இருக்கிறது வந்து கிரெயின்பா, அதுக்கப்புறம் ஃபாதரு, அதுக்கப்புறம் கீழே மார்க்கெட்டிங் பர்சனல் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இவங்க வந்து சைல்டு. கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா லீஃப். ஸோ மார்க்கெட்டிங் அது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லீஃப், அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அது சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எலிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கு பேர் கண்டெய்னர். எலிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குது கண்டெய்னர். அந்த கீழே வந்துட்டு ரவுண்டு சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு சிம்பிளான ஹைரார்க்கியல் டேட்டாபேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதில் இப்போ நெட்வொர்க் மாடலில் பாருங்கள். ஸோ நெட்வொர்க் மாடலில் 3 நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம 3 காம்பனன்ட்ஸ் வந்து டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இது வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் பாருங்கள் ABC காலேஜ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு காலேஜ் ஏபிசிங்கிறது ஏதோ ஒரு நேம் காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அண்டு என்னது காலேஜ் லைப்ரரி. அப்போ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூல் நம்ம வந்து மெயின் வந்து ஸ்கூல். இப்போ ஸ்கூலில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலில் என்ன இருக்கும் நமக்கு கிளாஸ் ரூம்னு வச்சுப்போம். ஸோ கிளாஸ் ரூம் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா லைப்ரரின்னு வச்சுப்போம். கிளாஸ் ரூமு, இன்னொன்று லைப்ரரி. ஸோ கிளாஸ் ரூம், லைப்ரரி இவங்க ரெண்டு இடத்துக்கு யார் போவாங்க? ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்ன பண்ணலாம்? கிளாஸ் ரூம்லேயும் இருப்பாங்க, லைப்ரரிக்கும் போகலாம். ஓகேவா? அதே மாதிரி லேபுக்கும் போகலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா மெஸ்ஸுக்கும் போகலாம், சாப்பிடவும் போகலாம். சரியா? அதே மாதிரி ஆஃபீஸ் ரூமுக்கும் போகலாம். அதே மாதிரி நம்ம கேன்டீனுக்கும் போகலாம்.
இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மேனை வந்துட்டு சிங்கிள் யூசர் வந்துட்டு இப்போ அட் அ டைமில் வந்துட்டு அட் அ டைம் சொல்ல முடியாது, சிங்கிள் மேன் வந்துட்டு 2 சைடுமே போகிறாங்க அப்படின்னா மெனி டு மெனி. அப்போ இப்போ ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் தான் போகணும் கிடையாது, அங்கே 1000 ஸ்டூடெண்ட் போகலாம், 50 ஸ்டூடெண்ட் போகலாம், எத்தனை பேர் வேணால் போகலாம். அப்போ 2 பிளேஸஸ்க்கும் போகிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு 2 பிளேஸுக்கும் போகிறாங்க அப்படின்னா அது நம்ம நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள் நாங்கள் நல்லா இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசி காலேஜ் அப்படிங்கிறது ஒரு காலேஜ், அந்த காலேஜில் டிபார்ட்மெண்ட் இருக்குது, காலேஜ் லைப்ரரி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம் அண்ட் என்ன பண்ணலாம் காலேஜ் லைப்ரரிக்கும் போகலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம் அங்கே அட் அ டைமில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம், என்ன பண்ணலாம் காலேஜ் லைப்ரரிக்கும் போகலாம். இவங்க இங்கே தான் போகணும் இங்கே தான் போகக்கூடாதுன்னு கிடையாது, அவங்க எங்கே வேணாலும் போகலாம். சரியா? அட் அ டைம் நம்ம சொல்லக்கூடாது. என்ன பண்ணலாம், அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம் அண்டு லைப்ரரிக்கும் போகலாம். அப்போ யாருன்னா ஸ்டூடெண்ட்டு. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம், ஒருத்தர் தான் போகணும் கிடையாது, நிறைய பேர் போகலான்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள் ஒரு காலேஜ் அதை 1:n என்னன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1:n என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காலேஜ், அந்த ஒரு காலேஜில் என்னங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். அதான் நம்பர் அப்படின்னா என்னன்னா டிபார்ட்மெண்ட் அண்டு காலேஜ் லைப்ரரி என்னன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இடத்துல பாருங்கள் n:1 கொடுத்துருக்காங்க. அப்போ n:1 என்னங்கிறது ஸ்டூடெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், 1ங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம். நம்பர் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் லைப்ரரிக்கு போகலாம், அது இதில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் போகலாம், எப்படி வேணாலும் சப்ளை போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த மாடலுக்கு பேர் டேட்டாபேஸ் மாடலுக்கு பேர் என்னென்னா உங்களுக்கு நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு டேட்டாபேஸ் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் 3 அந்த காம்பனன்ட்ஸ் சொன்னோமா இல்லையா, டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஸ்கீமா, நெட்வொர்க்னா வலையமைப்பு திட்டம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கீமா இந்த ஸ்கீமா என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேட்டாபேஸே. ஸோ அந்த டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறது யார், கட்டமைப்பு வந்து டிசைன் எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எது இருக்கணும், இவங்க அது ஏபிசி காலேஜ்னு சொன்னோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூட்டில் என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரான்ச்சில் என்ன கொடுக்கணும், லீஃபில் என்ன கொடுக்கணும், அதை வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது யாருன்னா நெட்வொர்க் ஸ்கீமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் ஸ்கீமா. ஸோ சப் ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், துணை திட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூஸ் ஆஃப் தி டேட்டாபேஸ் ஃபார் தி யூஸர். அப்போ யூஸரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அந்த கண்ட்ரோல் பண்ணுறது என்ன யார் அப்படின்னா சப் ஸ்கீமா. நெக்ஸ்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா மொழி அப்படின்னு சொல்லுவோம், அந்த தரவு இருக்கா இல்லையா அதை மேனேஜ் பண்ணுறோமா இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்னா நம்ம C++, ஜாவா அந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை வந்துட்டு அந்த எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்துட்டு அது காம்பனெண்ட் என்ன லாங்குவேஜ் காம்பனெண்ட் சொல்கிறாங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அட்வான்டேஜ். தி மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மாடல் இஸ் தி எபிலிட்டி டு ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸு, ஈஸி டேட்டா அக்சஸ்ஸு, டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸு. அப்போ அங்கேருந்து அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா ஒன்று இண்டிபெண்டன்ஸ். அப்போ ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ டேட்டா வந்து டிபெண்ட்னா அது சார்ந்து இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா சார்ந்து இருக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா இன்டெகிரிட்டி அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு தரவு வந்து என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்துட்டு ஒருங்கிணைக்கிறோம், அது இன்டெகிரேட்னா ஒருங்கிணைச்சு நம்ம கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸு. நமக்கு இதில் என்ன நமக்கு தீமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் மாடல் இஸ் டிஃபிகல்ட் இன் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக நம்ம கொடுக்கணும். சரியா? இப்போ 2 பேர் அந்த 1:n என்ன அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் இது 1 கொடுக்கணும், நம்பர் ஆஃப் இது கொடுக்கணும். n:1 கரெக்டாக நம்ம பார்த்து இப்போ டிசைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அது டிசைன் பண்ணுறத வந்துட்டு நம்ம உருவாக்குறது வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது, அந்த மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் மாடல் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடல் ஒன்றுமே கிடையாது, ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வரது. நம்ம அதான் சொன்னோமா இல்லையா, தாத்தா பெரிய தாத்தா நம்ம அந்த மாதிரி சொன்னோமா. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தாத்தா பெரிய தாத்தானா இப்போ தாத்தாவுக்குள்ள வர ரிலேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தாத்தாவோட ரிலேஷன்ஸ்க்கு போவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அது அப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஒரு டேட்டா இருக்குது, இன்னொரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னொரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸஸ்லாம் இருக்கிறதா நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே வந்துட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, இந்த பக்கம் காலேஜின்னு இருக்குது. அப்போ ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணலாம் காலேஜுக்கு போகலாம். அப்போ லிங்க் நம்ம இது பண்ணுறோமா இல்லையா. அப்போ அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸஸோட அந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்னா அந்த மாடலுக்கு பேர் ரிலேஷனல் மாடலே. பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், Oracle and DB2 ஆர் ஃபியூ கமர்ஷியல் ரிலேஷனல் மாடல்ஸு. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது Oracle and DB2 டேட்டாபேஸ் 2 வெர்ஷன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ரிலேஷனல் மாடல்னு சொல்கிறாங்க. ரிலேஷனல் மாடல் இஸ் டிஃபைன்ட் வித் 2 டெர்மினாலஜிஸ். இங்கே வந்து 2 டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து 3 காம்பனன்ட்ஸ் டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ். இங்கே வந்துட்டு 2 டெர்மினாலஜிஸ். ஒன்று என்னென்னா இன்ஸ்டன்ஸ், இன்னொன்று ஸ்கீமா. இன்னொன்று ஸ்கீமா. ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அண்டு ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொன்னால் சான்றூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கீமா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா திட்டம் அப்படின்னு சொல்லுவோம்பா. சரியா? ஸோ பாருங்கள் 2 பேஸ் பண்ணி தான் என்னென்னா இந்த ரிலேஷனல் மாடல் வந்து நமக்கு என்னாங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த டயக்ராமில் பாருங்கள்
இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்களாப்பா பாருங்கள். ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு கொடுத்துருக்காங்க. மெம்பரு, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், ஸ்ட்ரிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மெம்பர் இங்கே பாருங்கள் மேலே டாப்பில் பாருங்கள், அதுதான் காலம் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ஐடி, ஃபர்ஸ்ட் நேமு, சர் நேமு, இமெயில் இதெல்லாம் வந்து ரோ அட்ரஸ். ஸோ மேலே பார்த்தீங்களா, மேலே வந்து அந்த க்ரீன் கலர்ஸ் வந்து ஷேடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னா அந்த காலமான ஹெட்டிங். ஸோ மெம்பர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மெம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெம்பரில் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, ஃபஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த சைடு பாருங்கள், அதை மெம்பர் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ மெம்பரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த மெம்பர் குரூப் அண்ட் குரூப்புங்கிறது என்னென்னா, மெம்பருங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ்ப்பா. ஸோ இதில் பார்த்தோன்னா ரிலேஷன் பார்த்தீங்கன்னா மெம்பர் குரூப்போட ரிலேஷன்ஸ் எல்லாம் இங்கே ரிலேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குன்னா மெம்பரில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா, அதே மாதிரி குரூப் அப்படி இந்த டேட்டா பேஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டேட்டா பேஸை டிபெண்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் மேலே டிசைன் பண்ணாங்கன்னா அதுதான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ என்னன்னா அதான் ரோஸ். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோங்கிறது பார்த்தீங்கன்னா ஐடி ஃபஸ்ட்டு எத்தனை ரோ இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ரோனா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 4 ரோஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை 4 ரோஸ் இருக்குது. அண்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம், மெம்பர் அப்படிங்கிற ஒரே காலம். அப்போ அதை டிசைன் மட்டும் தான் என்னென்னா இன்ஸ்டன்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸ்னால் வந்துட்டு சாண்டூரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கீமா. ஸோ ஸ்கீமா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இது வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ காலம், ஈச் காலம் ஸ்பெசிஃபைஸ் தி ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணுது அண்டு நேமு. ஸோ மெம்பர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஐடி, ஃபஸ்ட் நேம், சர் நேம், இமெயில். ஸோ அது இண்டிவிஜுவல் ரோவை டிஃபைன் பண்ணுறது வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சான்றூர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்கீமா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய காலமோட நேமு. ஸோ மெம்பர். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பேஸோட என்னது ஸ்கீமா வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர், செகண்டோட மெம்பர் என்னென்னா உங்களுக்கு ஸ்கீமா பார்த்தீங்கன்னா மெம்பர் குரூப்பு, தேர்டு குரூப்பு. இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாத்தையுமே அந்த என்டையர் எதையுமே சொல்கிறது, அந்த டேபிள் ஃபுல்லாகவே சொல்கிறது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரிலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் அட்ரிபியூட்ஸ் அண்ட் டிபிள்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ரிலேஷன்னா நம்ம டேபிள்னு சொல்லிட்டோம். ஒரு டேபிள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஸோ ரோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலம் அப்படிங்கிறது வந்துட்டு அட்ரிபியூட்ஸு. ஸோ அட்ரிபியூட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மெம்பருக்கு பார்த்திங்களா மெம்பர் அண்டு உள்ளே இருக்கிற ஐடி, ஃபஸ்ட் நேமு, சர் நேம் அண்டு இமெயில். ஸோ இது எல்லாமே அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோ அப்படிங்கிறது டிப்புளே. ஸோ ஐடி, மெம்பர் அப்படிங்கிறது காலமு, ஐடி, ஃபஸ்ட் நேம், சர் நேம், இமெயில் அப்படிங்கிறதுக்கு ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ ரோங்கிறது கிடைமட்டத்தில் இருக்கிறது, காலம்ங்கிறது நமக்கு செங்குத்தாக இருக்கிறது, நம்ம செங்குத்து வரிதல்னு சொல்லுவோம். அப்போ செங்குத்து இருக்கிறது மெம்பர் குரூப்பு. கிடைமட்டத்தில் இருக்கிறது கீழே வந்து ஐடி, ஃபஸ்ட் நேம், சர் நேம், இமெயில். இந்த பக்கம் மெம்பர் ஐடி, குரூப் ஐடி, அந்த பக்கம் ஐடி இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதாப்பா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா காலம்க்கு இன்னொரு நேம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ரோக்கு இன்னொரு நேம் டிப்புள். அப்போ டிப்புள்னாலும் ரோனாலும் ஒன்று தான். ஸோ ரோனா வரிசைன்னு சொல்லுவோம். சரியா, ரோனா வரிசை சொல்லுவோம். காலம் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலம் அப்படின்னா நெடுவரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதாப்பா. ஸோ இதான் வந்துட்டு ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் போலாமா. லாஸ்ட் மாடல் ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ லாஸ்ட் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். தமிழில் பார்த்திங்க அப்படின்னா பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரி. ரிலேஷனல் அப்படின்னா உறவு நிலை மாதிரின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னா பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். சில ஒன்றுமே இல்லைப்பா, ஈஸியான கான்செப்ட் என்னன்னா இங்கே எப்படி டேட்டாபேஸ் வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இங்கே எப்படி டேட்டாவை என்னவா டிசைன் பண்ணுவாங்கன்னா சம் ஆப்ஜெக்ட்ஸ் உனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும், ஆர்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். ஸோ C++ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே எப்படி வந்துட்டு டேட்டா வந்துட்டு எடுத்துப்பாங்க அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் ஒரு டேட்டா அப்படின்னா அது என்னவா வந்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் மாடலுக்கு பேர் என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரி. புரிஞ்சுதாப்பா. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் தி காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் oriented programming concepts and database technologies. Practically this model serves as the base of relational model. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ரிலேஷனல் மாடல் மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட் இங்கே கொண்டு வந்துருவாங்க. ஆப்ஜெக்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாப்பா. நான் வந்து ப்ரீஃபாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் மட்டும் நான் சொல்லிவிட்டு அந்த டயக்ராம் நான் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன சொல்கிறாங்கன்னா
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் யூசஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் as ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ ஆப்ஜெக்ட்னா பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ரீயூசபிள்னா மறுபடியும் நம்ம மறுபடியும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு சரியா சின்னதாக அது ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் மாடல் பெருசாலாம் இருக்காது, சின்ன சைஸாக இருக்கும். ஆனால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர், ஸோ மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய மறுபடியும் மீட்டு இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கே டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்து தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ், இன்னொரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸு. மோர் ஓவர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில்டு எஃபிஷியன்ட்லி யூசிங் ஊப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டே புரியுதாப்பா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே, ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன மறுபடியும் நம்ம என்னென்னா இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த டேட்டாபேஸில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணல மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், சம் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஒரு இப்போ நான் சி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு வந்துட்டு ஏதோ அந்த அதில் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை நான் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக வேறு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? வேறு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீயூசபிள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சேர்ந்து க்ரியேட் பண்ணுற ஒரு டேட்டாபேஸாக வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக பண்ணுது. ஸோ மொத்தம் 4ன்னு சொன்னோம். அந்த பிஃபோர் நம்ம 3 பார்த்ததை விட 3 நெட்வொர்க் 3 மாடல்ஸை விட என்னென்னா இந்த மாடல் வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னும் இங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னென்னா காம்ப்ளெக்ஸு, ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்துட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, நம்மளால் வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியல, நம்மளால் வந்துட்டு தெளிவாக பண்ண முடியல அப்படிங்கிற அந்த டிஃபிகல்ட்டாக இருக்கிற டேட்டாபேஸஸ் கூட என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், கிரியேட்டும் பண்ணிக்கலாம், மேனேஜும் பண்ணலாம். டிஃபிகல்ட்டாக இருக்கிறத கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஏன் எதனால் அப்படின்னா அந்த ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு என்னுடைய அட்வான்டேஜ். இதில் வந்து ட்ராபேக்கே கிடையாது. இங்கே பாருங்கப்பா, டயக்ராம்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், சேல்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சேல்ஸ் உங்களுக்கு இது வந்து நம்ம பின்னாடி நம்ம சொல்லுவோம், இந்த சிம்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரெக்டாங்கிளாக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், நம்ம டயகனல், சரியா? டைமண்ட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரெக்டாங்கிள் இருக்குது, டைமண்ட் அது ஷேப் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா எலிப்ஸ் மாதிரி ஷேப் இருக்குது. சரியா? ஸோ இடையில வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி வந்து நம்ம இந்த டயக்ராம் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம், அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் கான்செப்ட் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேல்ஸ் பர்சன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ சேல்ஸ் பர்சன்ங்கிறது ஆப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குள்ள லிங்க் பாருங்கள். ஸோ சேல்ஸ் பர்சனாக அவருக்கு நேமு, ஏஜ், சேலரி. ஸோ அதனுடைய அட்ரிபியூட்ஸ். ஸோ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அதனுடைய வந்துட்டு நேம் சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், சேல்ஸ் பர்சன் அவருக்கு அக்கௌண்ட் இருக்கும் அண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும். அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்காங்க அந்த கீழே வரும். ஆர்டர் அப்படின்னா என்ன ஆர்டர், அக்கௌண்ட்னா வந்துட்டு அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு வரும். அதுக்கு ஆர்டர் அப்படிங்கும்போது என்ன ஆர்டர் அவங்க வாங்குறாங்கன்னு வரும். அதே பாருங்கள், சேல்ஸ் பர்சன் எங்கே ஒர்க் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அந்த சேல்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அங்கே லிங்க் போகுதா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரிலேஷனல் மாடலையும் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னால் இது பேஸ் ஆனது ரிலேஷனல் மாடல்னு சொல்லிட்டு, அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் பர்சனுக்கு வந்து ரிலேஷன் என்ன ரிலேஷனா, ஒர்க்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ சேல்ஸ் பர்சன், டிபார்ட்மெண்ட்டு, அட்ரஸ், இது 3 பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த 3 ஆப்ஜெக்ட் கடையில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் பர்சனுக்கும் டிபார்ட்மெண்ட் கடையில் என்ன ரிலேஷன்ஷிப்னா ஒர்க்கின் அப்படிங்கிறது. சேல்ஸ் பர்சனுக்கும் அட்ரஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா லிவ் செட்டு. சேல்ஸ் பர்சன் எங்கே ஒர்க் பண்ணுவாங்க, சேல்ஸ் பர்சன் வந்துட்டு எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட். அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெடிசன்ஸ் வந்துட்டு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லுவோம். சரியா? மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேறு ஏதாவது போஸ்ட்மேன் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ போஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம போஸ்ட் இது சொல்லுவோம். சரியா? அப்போ ஒரு இது வந்துட்டு நம்ம வேறு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன வேறு ஏதாவது நம்ம ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ் மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க ஒர்க் பண்ணுற அந்த சேல்ஸ் பர்சனுங்கிற அந்த பர்சன் எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்தையும் சொல்லுவாங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். அண்ட் அவர் லிவிங், அப்போ எங்கே வசிப்பார், ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்கும். சரி, அவர் எங்கேயாவது அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, வீடு ஹோம் அட்ரஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதான் அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா. அப்போ லிவ் செட்டு. அப்போ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். அப்போ ஒர்க் சீன் அண்ட் லிவ் செட்டுங்கிறது ரிலேஷன்ஷிப்பு. சேல்ஸ் பர்சன், டிபார்ட்மெண்ட், அட்ரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 3 ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா இந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்ரஸ், இவங்க 3 பேர்த்துக்கும் என்னென்னா எல்லாரும் வந்துட்டு
ஓப்பன் பண்ணி இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் இடையில நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ இது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த 3 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அண்ட் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரியா? இந்த இதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கான்செப்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சம் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல். இது கொஞ்சம் வந்துட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இதில் வந்து எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நடத்து வந்து புரிஞ்சுதாப்பா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிபிஎம்எஸோட நமக்கு வந்து கான்செப்ட் பேசிக் டிபிஎம்எஸோட கான்செப்ட் அதை எதை பேஸ் பண்ணி வந்துட்டு அதை நம்ம மேக் பண்ணுறோம். அது எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இது அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதில் டேட்டா அதில் வந்துட்டு 2 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொன்னோம். ஒன்று ஆசிட் இன்னொரு கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது என்னங்கிறது அந்த கான்செப்ட்ஸ் ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹெட்டிங் பார்த்தோம்னா டேட்டாபேஸ் மாடல் பற்றி பார்த்தோம். ஸோ தரவுத்தள மாதிரிகள் பற்றி பார்த்தோம். அதில் 4 டைப்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹைரார்க்கியல் மாடல் பார்த்தோம், நெட்வொர்க் மாடல் பார்த்தோம், ரிலேஷனல் மாடல் பார்த்தோம், ஃபைனலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பார்த்தோம். ஸோ அதில் ஒவ்வொன்றும் வந்துட்டு அதோட எப்படி வந்து டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு நம்ம அந்த அதில் வந்துட்டு நமக்கு என்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேவாப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக நல்லா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் தெளிவாக மெதுவாகவே போகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்கப்பா, நோட்ஸ் எடுத்து வைங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்டிவிஎம்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஏன்னா அதை வந்துட்டு நம்ம MySQL பற்றி படிக்க போகிறோமா இல்லையா? ஸோ அதை நான் வந்து பேஸ் பண்ணியிருக்கனால நம்ம நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் படிப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம நடத்துனது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் நடத்துறதாண்டி இந்த செகண்ட் கிளாஸ் நடத்துறதா நல்லா தெளிவாக நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எடுத்து PDF எடுத்து படிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணி கேளுங்க. சரியா? நான் எப்போ நீங்கள் கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். டவுட் இந்த இடத்துல எனக்கு புரியல மேம், ஏன்னா இது புதுசாக இருக்கும், உனக்கு வந்துட்டு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கேட்டுக்குவாங்க. ஏதோ நம்ம வந்து என்னவோ சொல்கிறாங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. கேட்டுக்குவாங்கப்பா. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.